ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் நூடுல்ஸ் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெந்ததும் அந்த தண்ணியெலாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் நல்லா சூடானதும் அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். நான் கேரட் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கேப்சிகம் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வேக வச்ச நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்பவே சூப்பராக எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.